வணக்கங்கள் மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய நாளிற்குரிய குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது ஏப்ரல் மாதம் வியாழக்கிழமை 23/4/2026 தமிழுக்கு பராபவ வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரை, பின் மாலை 12:30 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரை, யமகண்டமாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6 மணிக்கு இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று அதிகாலை 3:38 வரை சஷ்டி திதியும் பின்பு சப்தமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:02 வரை திருவாதிரை நட்சத்திரமும் பின்பு புனர்பூச நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்களாக இன்று அதிகாலை 3:02 வரை அனுச நட்சத்திரமும் பின்பு கேட்டை நட்சத்திரமும் நிலவுகிறது. அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்களில் மிக கவனம் தேவை. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிரம்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் 23/4/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. எப்பெல்லாம் நமக்கு பெரியோர்களுடைய ஆசி பெற்றோர்களுடைய ஆசி குருவானவர்களுடைய ஆசி கிடைக்குதோ அந்த நாள் என்றுமே நல்ல நாளாக அமையக்கூடியது. அவ்வாறு இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்த பின்பு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்று போற்றப்படுகின்ற வடதிசை செல்வங்களை கொட்டி கொடுப்பவன் குபேரன். அந்த குபேரனுடைய திசை நோக்கி அமர்ந்திருப்பார் வியாழ பகவான். அந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி பொன்னச்சி போன்ற மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனம் வைத்து அதை அரியவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடியது. இந்த குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமையிலே இந்த சிவன் ஆலயங்களிலே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வார்கள். யமனுடைய திசை யமதிக்கை நோக்கி அமர்ந்திருப்பார், தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி.
அந்த தட்சிணாமூர்த்தியையும் இவ்வாறு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளின் நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இப்பொழுதுமே நாம் இந்த பெரியோர்களை, பெற்றோர்களை, தாத்தா பாட்டி போன்ற வயதிலே மூத்தவர்களை எல்லாம் அரவணைத்து அவர்கள் மீது அன்பு பாராட்டுறோமோ, அவர்கள் மனம் மகிழ்ந்து அவர்கள் மறைந்த பின்பு கூட நமக்கு ஆசி வழங்கிய வண்ணம் இருப்பார்களாம். பெற்றோர்களை, பெரியோர்களை, தாத்தா பாட்டி போன்றவர்களை, வயதானவர்களை எல்லாம் நாம் அன்பு செலுத்தி அரவணைக்க வேண்டும். அவர்கள் வயதான காலத்திலே கண்ணு தெரியவில்லை, காது கேட்கவில்லை, நடக்க முடியவில்லை என்று ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவ்வாறு நம்மோடு அவர்கள் வயதானவர்கள் வாழ்கின்றார்கள் என்றால் அது ஒரு பொக்கிஷமாக நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழப்போகிறது இன்னும் கொஞ்ச காலம். இந்த வாழுகின்ற காலம் வரை சந்தோஷமாக பார்த்தாலே அவர்கள் மறைந்த பின்பு நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்யாட்டியும் பரவாயில்லை. வாழுகின்ற காலத்தில், வயதான காலத்தில், இயலாத காலத்தில் அவர்களுக்கு தொண்டு செய்வது, பணிவிடை செய்வது, அவர்கள் விருப்பமானவற்றை நாம் வேண்டிக் கொடுப்பது, அவற்றை என்னென்னவெல்லாம் ஆசைப்படுகின்றார்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டியது பிள்ளைகளுடைய, பேர பிள்ளைகளுடைய, மருமக்களுடைய கடமை. அவ்வாறு இந்த வயதானவர்கள் வீட்டிலே இருந்தால் அவர்களை பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். மறைந்த பின்பு அவர்கள் பேரிலே புத்தகம் அடிக்கிறோம், அவர்கள் பேரிலே நிழல் கூட கட்டுகிறோம், அவர்கள் பேரிலே கோயிலே தானம் கொடுக்கிறோம், ஒரு பலனும் கிடைக்காது. வாழுகின்ற காலத்தில் அவர்கள் மனம் கோணாமல் நடந்து கொண்டால் மறைந்த பின்பு நீங்கள் எதுவுமே பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவருடைய ஆசி என்றும் கிடைக்கும். அவ்வாறு பெற்றோர்களை யாரெல்லாம் அரவணைத்து வயதான காலத்திலே அவர்களை அன்பு செலுத்தி அவர்களை பொக்கிஷமாக பாதுகாக்கிறார்களோ அவர்கள் இல்லம் தேடி இறைவன் வந்து ஆசி பண்ணுவானாம். அவ்வாறு இந்த வயதான காலத்திலே பெற்றோர்களை எல்லாம் நாம் பணிந்து அவர்கள் நம்மோடு வாழுகின்றார்கள் என்றால் நாம் கொடுத்து வைத்தவர்கள். நமக்கு இடைஞ்சலாக இருக்கிறார்கள், கண்ணு தெரியலை, காது கேட்கதில்லை, நடக்க முடியலை, பெரிய சிரமமாக இருக்குது என்று யாரும் எண்ணிவிடாதீர்கள். நாளைக்கு உங்களுக்கும் இதே நிலை வருகின்ற பொழுது உங்கள் பிள்ளைகள் இதைத்தான் திருப்பி செய்வார்கள். நாம் நம்முடைய தாய் தந்தையருக்கு எவ்வாறு அவர்களை பார்க்கிறோமோ அதை பார்த்து கொண்டிருப்பார்கள் பிள்ளைகள். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். எனவே பெற்றோர்களை அன்போடு ஆதரவு கொடுத்து ஆதரியுங்கள், கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இயலாத காலத்திலே துணையாக இருந்து கொள்ளுங்கள். இறையாசி தானாக வந்து சேர. நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடாட்டியும் பரவாயில்லை, இறைவன் இறங்கி வந்து ஆசி பண்ண வேணாம். இந்த நல்ல எண்ணத்தோடு அனைவருக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இக்குறளினுடைய பொருளாக, தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறிய மற்றும் ஒரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.